வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி நிறுவனம் அடுத்ததாக விற்பனைக்கு கொண்டு வர போகிற ஒரு முக்கியமான 5 கார் மாடல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு அப்கமிங் மாருதி கார்களை பார்ப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கார் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்திருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா நிறுவனம் கைலாக் காரை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த கார் தான் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்திருக்கு. இப்போதைக்கு ஸ்கோடா நிறுவனம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா குஷாக்கு, ஸ்லாவியா, கோடியாக் இந்த மாதிரி கார்களை விற்பனையில் வச்சுருக்காங்க. ஸ்கோடா கார்கள், ஃபோக்ஸ்வாகன் கார்கள் அப்படின்னாலே ஜெர்மன் டெக்னாலஜி. அவங்களுடைய நிறுவன கார்கள் எல்லாமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கும். அந்த வகையில் தான் கைலாக் கார் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுடைய லைனப்பில் இணைஞ்ச ஒரு காரு. ஒரு நல்ல ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு காராக ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்துச்சு. ஜனவரியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த காரோட டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதமே புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜனவரி எண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுக்கான பாதுகாப்பு, அதே மாதிரி நமக்கு சிறுவர்களுக்கான பாதுகாப்பு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கார் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதில் பெரியவர்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 32க்கு 30.88 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 97% சேஃபாக இருந்திருக்கு. இது அடல்ட்டுக்கு. அடுத்து நமக்கு சைல்டு ஆக்குபண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 49க்கு 45 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 92% பாயிண்ட்ஸ் இந்த கார் வாங்கியிருக்கு. 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ கிராஸ் டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்திருக்கு. ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா குஷாக் மற்றும் ஸ்லாவியா இந்த 2 கார்களும் குளோபல் NCAP நடத்தின கிராஸ் டெஸ்ட்டில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினுச்சு. இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா பாரத் NCAP வந்துருச்சு. நம்ம இந்தியாவிலே கார்களை சோதனைக்கு உட்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் ஸ்கோடா நிறுவன காரான இந்த கைலாக் காரை முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நமக்கு பாரத் NCAP இங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகினுடைய அப்கமிங் கார் அப்டேட்டுக்கு போயிடுவோம். அடுத்து நமக்கு பலேனோ காரை அப்டேட் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அநேகமாக ஒரு 2025 மிட்டில் இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பலேனோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் தான் இந்த கார் விற்பனையில் இருக்கு. இப்போ முதல் முறையாக ஒருத்தவங்க கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்டன் பிடிக்கல, செலரியோ, வேகனார் இந்த மாதிரி கார்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க தாராளமாக பலேனோவுக்கு போகலாம். ஒரு சின்ன காராக இருந்தாலுமே ஒரு ப்ரீமியம் டச்சில் ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் பார்த்தீங்கன்னா இந்த காரில் கிடைக்கும். இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ஜினை தாண்டி நமக்கு காஸ்மெட்டிக்காக தான் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்டீரியராகவும் எக்ஸ்டீரியராகவும் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் லார்ஜ் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இன்டீரியராக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் டிரைவர்ஸ் டிஸ்பிளேயும் வரும்னு சொல்லியிருக்காங்க. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் வசதியும் வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா கிரில் செட்டப் புதுசாக கொடுக்க போகிறாங்களா. அதில் குரோம் அசன்ஸும் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கே அந்த ஃப்ரண்ட் லுக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய பலேனோவை தாண்டி நியூ பலேனோவில் அந்த ஃப்ரண்ட் லுக் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி LED ஹெட்லைட்ஸையும் பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணுறாங்களாம். ஷார்ப்பான LED டெயில் லைட் செட்டப் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டீரியரில் 10 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுக்க போகிறாங்களாம். சேஃப்டிக்காக இந்த காரில் ஸ்டாண்டர்டாகவே 6 ஏர் பேக் வரும்னு சொல்லியிருக்காங்க. EBD, ESP போன்ற ஃபீச்சர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 360 டிகிரி கேமரா ஃபீச்சரும் இந்த அப்கமிங் பலேனோ காரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் டிவல் ஜெட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சம் 89 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய டாடா டியாகோ, ரெனால்ட் குவிட், மாருதி எஸ்பிரஸோ, ஹுண்டாய் எக்ஸ்டர், ஹுண்டாய் கிராண்ட் i10 நியூஸ் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா பலேனோ கார் விற்பனையில் இருக்கு. அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அதுலேயும் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் தொழில்நுட்பத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி பற்றி பேசணும் அப்படின்னா பெரும்பாலும் டொயோட்டாவுடைய ஹைப்ரிட் இன்ஜினை தான் மாருதி சுசுகி யூஸ் பண்ணிப்பாங்க. டொயோட்டாவோட டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிப்பாங்க. பட் டொயோட்டாவுடைய டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க பேரலல் ஹைப்ரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி கிடையாது. இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டொயோட்டாவுடைய ஹைப்ரிட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் மோடில் நம்ம ரன் பண்ணலாம், எலக்ட்ரிக் மோடில் மட்டும் ரன் பண்ணலாம், IC இன்ஜின் மோடில் மட்டும் நம்ம ரன் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு வேரியேஷன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டிசைனு. அதேமாதிரி காம்போனன்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய வரும். பெரிய பேட்டரி பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிளானட்டரி கியர் வரும். இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் வரும். இதனால் பார்த்தீங்கன்னா டிசைனும் காம்ப்ளெக்ஸு, ப்ரைஸும் நமக்கு அதிகமாக வரும்.
இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாருதி சுசுகி வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டிசைனை போயிட்டு ஒரு சின்ன காரில் வந்து கொடுக்க முடியாது. அதே மீறி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக வரும். அதனால பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து ஹைப்ரிட் சிஸ்டமை ஃப்ரான்ஸ் காரில் வந்து கொடுக்க போகிறாங்களாம். ஜஸ்ட் வந்து ஒரு ஜென்ரேட்டர் மட்டும் வந்து கொடுக்க போகிறாங்களாம். இந்த ஜென்ரேட்டர் வந்து நமக்கு வந்து பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான டிசைனில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டத்தை மாருதி சுசுகி கார்களில் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து முதன் முறையாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் காரில் தான் வந்து இந்த டெக்னாலஜி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் Z12E இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஷிஃப்ட் காரில் வந்து என்ன இன்ஜின் இருக்கோ அதே இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற ஃப்ரான்ஸ் காரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி மட்டும் வந்து நமக்கு ஃப்ரான்ஸில் வந்துருச்சு அப்படின்னா இப்போ கிடைக்கிற மைலேஜை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அப்கமிங் ஃப்ரான்ஸ் காரில் வந்து டிசைன் வைஸும் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரோட்ஸில் வந்து இந்த ஃப்ரான்ஸ் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸில் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வந்துடும். அடுத்த கார் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பாக்டான MPV வகை காரையும் வந்து மாருதி சுசுகி விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க. இந்த காரோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக தான் வந்திருக்கு. ஏன்னா வந்து பாக்ஸி டைப்பில் வந்து வருது. டிசைன் வைஸ் பார்க்குறப்போ ஒரு வேனுக்கான ஃபீல் வந்து இந்த காரில் நமக்கு வந்து கிடைக்குது. அதையும் வந்து இந்த மாடலை வந்து ஒரு எலக்ட்ரிக் வேரியண்ட்டில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இன்னும் வந்து எலக்ட்ரிக் செக்மெண்ட்டுக்குள்ளே மாருதி சுசுகி இன்ட்ரோவே பண்ணலை. இப்போ இந்த 2025 ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து விட்டாரா காரை வந்து ஷோ பண்ணிவிட்டு அதனை தொடர்ந்து 2025 அந்த கார் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விட்டாரா காரில் இருக்கிற மாதிரியே 49 கிலோவாட் மற்றும் 61 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து இந்த வரப்போகிற காம்பாக்ட் MPV ரக காரில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு சின்ன பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் 144 பிரேக்கர்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாதிரி 61 கிலோவாட் பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மோட்டார் செட்டப்பு டிவல் மோட்டார் செட்டப்பும் வந்து கொடுக்குறாங்க. அதில் சிங்கிள் மோட்டார் செட்டப் வந்து 174 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டிவல் மோட்டார் செட்டப் வந்து 184 பிரேக்கர்ஸ் பவர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 400 கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு வந்து ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா Y43 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ SUV காரையும் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒரு 5 சீட்டர் மாடலாக இது வந்து இருக்க போகுது. பட் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பாக்டான சைஸில் வந்து இருக்க போகுது. இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ SUV ரக கார்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பஞ்சு கார் தான் 2024 அதிகமாக விற்பனையான கார்கள் லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கு. பஞ்சுக்கு போட்டியாக ஹுண்டாய் எக்ஸ்டர் வந்து கொண்டு வந்தாங்க. எக்ஸ்டர் காருக்கும் இப்போ வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதனால வந்து பஞ்சு மற்றும் எக்ஸ்டர் இந்த 2 கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ SUV காரை வந்து மாருதி சுசுகி விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரில் வந்து ஷிஃப்ட்டில் கொடுத்த அதே இன்ஜின் 1.2 லிட்டர் Z சீரிஸ் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. அதேமாதிரி நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் அதில் வந்து நமக்கு வந்து 1.0 லிட்டர் டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி SUV காரையும் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒரு 4 மீட்டருக்குள்ளே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேகனார் காருக்கு வந்து ஆல்ரெடி இந்தியாவில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. வேகனார் மாதிரியே இன்னொரு காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. சுசுகியில் வந்து ஹஸ்லர் அப்படிங்கிற ஒரு கார் வந்து இருந்துச்சு. அந்த காரை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி இந்த மினி SUV காரை இந்தியாவில் வந்து 2025 எண்டில் அப்படி இல்லைனா 2026 விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம். இப்போ இருக்க அந்த அவங்களுடைய கார்களை வச்சு பெருசாக அவங்களால வந்து முன்னாடி மாதிரி வந்து விற்பனை வந்து பண்ண முடியல. ஏன்னா இப்போலாம் வந்து ஒரு SUV ரக காருக்கு MPV ரக காருக்கு வந்து மக்கள் வந்து மாறிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகியும் அவங்களுடைய லைனப்பை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஹஸ்லர் மாதிரி திரும்ப வந்து ஒரு வேகனார் மாதிரி பாக்ஸி டைப்பில் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்லர் காரை பேஸ் பண்ணி இன்னொரு SUV காரையும் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. நன்றி.